டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு மயக்கமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், தற்போது மயக்கமடைந்த ஐயா கண்ணுவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கணேஷ், 22 நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூதன முறையில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் இன்றைக்கு நூதன முறையில் தலையில் முக்காடு போடும் போராட்டம், அதனைத் தொடர்ந்து தங்களுடைய கை கால்களை கயிற்றால் கட்டிக்கொண்டு தரையில் உருண்டு அங்க பிரதர்ஷனம் செய்கின்ற அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்களும் கூட தன்னுடைய கை மற்றும் கால்களில் கயிற்றை கட்டிக்கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யும் போராட்டத்திலே அவர் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு உடல்நல குறைவானது ஏற்பட்டது. என்றால் ஐயா கண்ணு அவர்கள் 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர். அவர் ஏற்கனவே சில உடல்நல குறைபாடுகள் இருக்கின்றன. அவர் இந்த வெயிலிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவருக்கு வறட்சி ஏற்பட்டு நாவறட்சி மற்றும் உடல் வறட்சி போன்றவை ஏற்பட்டு அவருக்கு உடல்நல சோர்வானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அவர் காவல்துறை வாகனத்திலே இங்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தோரங்குறிச்சியை சார்ந்த பழனிசாமி என்கிற ஒரு விவசாயி அவர் மயக்கமடைந்தார். அவரும் கூட ஒரு மினி ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஐயாக்கன் அவர்கள் மயக்கமடைந்தது குறித்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயி பூபாலன் அவர்களிடம் கேட்கலாம். பூபாலன் சார், இப்போ ஐயாக்கன் சாருக்கு என்ன பிரச்சனை, எதனால் அவருக்கு அந்த மாதிரி இந்த உடல் சோர்வுன்றது ஏற்பட்டது? சார், அவருக்கு வயசு 72 ஆகுது. இப்போயும் இந்த விவசாயிகளுக்காக போராடுற ஒரு போராளி தான் அவர். இதுவே எங்களுக்கு பெரிய இது. அவர் காலையில் லைட்டாக தான் சாப்பிட்டாரு. அங்க பிரதர்சனை செய்யும் பொழுது நான் வரண்டுருச்சு, டயர்ட் ஆகிட்டார், அன்கான்ஷியஸுக்கு போயிட்டார். அப்புறமேலுக்கு தான் இப்போ ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் அவர் ஏன் கேட்கலையா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி உடல் வரத்தை கொண்டு போட ஈடுபடுறீங்க, அது வேண்டாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலையா? நாங்கள் வேணான்னு சொல்கிறோம், பிடிவாதம் பண்ணுறாரு. நான் இந்த மக்களுக்காக நான் வந்துட்டேன். எனக்கு இந்த வறட்சி நிவாரணம் வேணும், நதிகளை இணைக்கணும், இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல நாங்கள் பிடிவாதமாக இருக்கோம். எங்களை விட அவரும் பிடிவாதமாக இருக்கார். அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இருக்குங்களா? ஏன்னா கூட மற்ற விவசாயிகளும் போயிருக்காங்க, அவங்க எதுவும் தகவல் சொல்லியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்லை, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். எங்களுக்கு போராடுறதுக்கு அவர்கள்னா நாங்கள் யாரை வச்சு போராடுறது? எங்களுக்கு சோறு ஏற்பட்ட உடனே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? அதாவது ஜூஸ் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணீங்களா? என்னென்ன விஷயங்கள் முதலுதவியாக நீங்கள் பண்ணீங்க? இல்லை, நானும் அந்த அங்கப்பிரதட்சணையில் இருக்கும் பொழுது அதை நான் கவனிக்கலை. நானும் சோர்வாக தான் இருந்தேன். எனக்கு அதை பற்றி தெரியல. அவரும் முன்னால் இருந்ததுனால என்ன கொடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. கணேஷ், நீங்களே இருந்து கேட்டிருப்பீங்க. தற்போது அவர்கள் அந்த அங்கப்பிரதேசம் செய்யக்கூடிய இந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு தற்போது வழக்கமாக செய்யக்கூடிய அந்த போராட்டத்திலே தற்போது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஐயாக்கன் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே அவர்கள் உடலில் ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் குறித்து நமக்கு தெரிய வரும். அவர்களுடைய போராட்டத்தின் தலைமை ஏற்றிருந்த ஐயாக்கன் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அடுத்த கட்ட போராட்டங்கள் பற்றி அங்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பதற்கான பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார்கள், அது பற்றி விவரங்களை சொல்லுங்கள். இல்லை, அவருக்கு உடல் சோறு ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அநேகமாக இன்று மாலைக்குள் அவர் இங்கே திரும்பி விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் ஐயாக்கன் அவர்களோடு ஒரு சில விவசாயிகள் உடன் சென்றிருக்கிறார்கள், சில இளைஞர்களும் கூட உடன் சென்றிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்போதும் வழக்கம் போலவே அதே இடத்திலே அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனிகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.